பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய இயக்கங்களை பற்றி சொன்னீர்கள். அவைதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கான அடிப்படையாக அமைந்தவை என்றீர்கள். காங்கிரஸ் என்ற இயக்கமே தேசிய உணர்ச்சியை மையமாக வைத்து வளர்ந்ததுதான். அது எவ்வாறு அமைந்தது தாயே? மகனே, இந்திய தேசியம் என்பது ஏதோ ஒரே நாளில் உருவாகிவிட்ட ஓர் அதிசயம் அல்ல. அது நீண்ட காலமாகவே எத்தனையோ காரணங்களால் இந்த மக்களிடையே தோன்றிய பொது உணர்ச்சிதான். இந்திய தேசியம் என்ற எண்ணம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு நெடுங்காலத்திற்கு முன்பிருந்தே இந்த மக்களிடம் இருந்து வந்தது. இந்த நாட்டின் புவியியல் ஒருமை, பண்பாட்டு பொதுமை, இன ஒற்றுமை, பாரத வருஷம் என்ற பாரத நாட்டின் மீதான தேசப்பற்று, சமய பழக்க வழக்கங்கள், அரசியல் அனுபவங்கள் என பல அம்சங்கள் இந்த நாட்டின் மக்களிடையே அடிப்படை ஒற்றுமையை உருவாக்கியிருந்தன. ஆனால் அந்த அடிப்படை ஒற்றுமை முகலாயர்களின் ஆட்சியின் போது கொஞ்சம் மங்கி போய்விட்டது. பின்னாளில் விஜயநகர பேரரசின் எழுச்சியும் தொடர்ந்து மராத்தியர்களின் எழுச்சியும் இந்தியரின் ஒற்றுமை உணர்வை மறுவாழ்வு பெறச் செய்தன. அந்த உணர்வுதான் 19ஆம் நூற்றாண்டில் பொது வடிவம் கண்டு இந்திய தேசிய எண்ணமாக அரசியல் உருவம் கொண்டது. பிரிட்டிஷார் தங்கள் வசதிக்காக போட்டுக்கொண்ட ரயில்வே பாதைகளும் புகை வண்டிகளும் தேசிய ஒற்றுமை வளர்ச்சிக்கு ஒரு காரணமாகவும் அமைந்தன. மக்கள் மட்டுமன்றி விடுதலை போராட்ட தலைவர்களும் இந்த நாட்டின் ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு விரைந்து சென்றார்கள். தபால் தந்தி மூலம் செய்தி போக்குவரத்தும் எளிதானது. அது மக்களை ஒருங்கிணைக்கும் கருவியாகவும் மாறிப்போனது. ஒருபுறம் ஆங்கில கல்வி, அந்த கல்வியின் மூலம் பெற்ற மேலை நாட்டு இலக்கியங்களின் தாக்கம், மறுபுறம் இந்தியாவின் பண்டைய வரலாற்றை ஆய்வு செய்து எழுதிய ஆராய்ச்சி கட்டுரைகள் மேலை நாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. பண்டைய ரோமுக்கும் கிரேக்கத்துக்கு எந்த வகையிலும் குறைந்ததில்லை என்று இந்த மண்ணின் பாரம்பரியத்தை அவை வெளிப்படுத்தின. வங்காளத்தில் இலக்கிய மறுமலர்ச்சி உருவானது. அது பின்னர் மற்ற மொழிகளிலும் பரவியது. அன்றைய இலக்கிய உலகில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் என்ற நாவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில்தான் நாட்டுப்பற்றுமிக்க வந்தே மாதரம் என்ற பாடல் இடம்பெற்றது. வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். தாயை வணங்குவோம் என்று இந்த நாட்டின் மண்ணை பக்தியுடன் எடுத்து நெற்றியில் பூசி மண்ணின் தெய்வீகத் தன்மையை ஒவ்வொருவரும் உணரத் தலைப்பட்டார்கள். தீனபந்து மித்ராவின் புகழ்பெற்ற நாடகமான நீல தர்ப்பணா அவுரி செடி சாகுபடியாளர்களின் அவலங்களை வெளி உலகுக்கு சொன்னது.
ஹேமச்சந்திர பானர்ஜியின் உணர்ச்சி மிகுந்த பாடல்கள் வங்காள இளைஞர்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தின. பிரேம்சந்த் எழுதிய கதைகளும் அதில் பொதிந்திருந்த சீர்திருத்த கருத்துக்களும் இளைஞர்களின் உள்ளங்களை கிளர்ந்தெழச் செய்தன. வாசிப்பே தங்களின் சுவாசிப்பு என்றாகி போன இளைஞர்கள் தங்கள் சக்தியை வீணாக்காமல் இந்த நாட்டுக்காக தர தயாரானார்கள். இலக்கியம் என்பது தனிமனித உயர்வுக்காக மட்டும் பயன்படாமல் ஒரு சமுதாய பொதுமையின் வாழ்வுக்காக தீவிரமாக பயன்பட்டது. ரவீந்திரநாத் டாகோர் வங்கத்து இலக்கிய செழுமைக்கு மேலும் உரம் ஊட்டினான். அவன் தொடாத இலக்கிய பிரிவே இல்லை என்றாகிப் போனது. டாகோரின் இலக்கிய உலகு செல்வாக்கு இந்தியர்களின் உள்ளங்களில் அவனுக்கு சிம்மாசனம் இட்டு உயர்த்தியது. வங்கத்தை போன்றே மதராஸ் மாகாணத்திலும் பம்பாயிலும் இலக்கிய உலகின் தாக்கம் பெரிதாயிருந்தது. சென்னையில் வடலூர் ராமலிங்க அடிகளின் திருவருட்பா மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டது. தமிழ் இலக்கியங்கள் பல ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழின் வீச்சு உலகெங்கும் சென்றது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.